சரவணன் ஃப்ரம் ஜம்பை. அவரோட குதிரை வந்து 2.25 லட்சம் சொல்லிட்டு இருந்தாரு. அந்த முதல் நாள் சொல்லிட்டு இருக்காரு 2.25 லட்சம். அந்த அன்னைக்கு ஈவினிங் ஷோல அதை போடுறாரு. போட்டு அது செகண்ட் பிளேஸ் அடிச்சது. போய் கப்பை வச்சு அடுத்த நாள் டிஸ்பிளே பண்ணாரு. 3.5 லட்ச ரூபாய்க்கு வித்து போட்டாரு. 1 லட்ச ரூபாய் 4 லட்ச ரூபா சொன்னாரு. 3.5 லட்ச ரூபாய்க்கு வித்துட்டாரு. இதுதான் அது பர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு இது பிரைஸ் அடிச்ச குதிரை அதுக்கு ஒரு பிராண்ட் வேல்யூ அதிகமாயிருது. ஸோ இட்ஸ் ஆல் ஆடிங் வேல்யூஸ் டு தி லைஃப் ஸ்டாக்ஸ் அண்ட் ஹார்சஸ். இப்படி ஜல்லிக்கட்டு வந்ததுக்கு அப்புறம் நாட்டு மாடுகள் அதிகமாச்சோ அந்த மாதிரி இப்போ குதிரைகளை வந்து இந்த மாதிரி ஷோ போட்டிகள்லாம் நடத்த நல்ல நல்ல பிரீட்ஸ் எல்லாம் டெவலப் ஆகுது. முதல்ல எல்லாம் நார்த் இந்தியாவில இருந்து மார்வாரி வாங்கிட்டு வந்துட்டு இருந்தோம். இப்போ போய் வாங்கிட்டு வராங்க. இப்போ இங்க இந்த சந்தைக்கு இப்போ நார்த் இந்தியால இருந்து வந்து குதிரையை வாங்கிட்டு போறாங்க. ஏன்னா அவங்களோட பிரீட்ஸ் எல்லாம் எல்லா பக்கம் இந்தியா ஃபுல்லாக கொடுத்துட்டாங்க. இப்போ கேரளாவில் வந்து ஏகப்பட்ட பேர் பிரீடர்ஸ் ஆயிட்டாங்க. இந்த வருஷமே நிறைய பேர் ஷோக்கு வந்து கேரளாவில் இருந்தும் கர்நாடகாவில் இருந்தும் கொண்டு வந்திருந்தாங்க. ஈவன் 2 பேர் ஆந்திராவிலேருந்து கொண்டு வந்திருந்தாங்க. இந்த அந்தியூர் குருநாசாமி ஃபெஸ்டிவலுங்கிறது பார்த்தீங்கன்னா ஆல் இண்டியா லெவலில் குதிரைகள் ஓனர்ஸ் மத்தியிலையும் கேட்டில் ஓனர்ஸ் மத்தியிலையும் ஏற்கனவே பிரபல்யம் தான். இன்னும் இங்கே வராதவங்க கூட இப்போ வர ஆரம்பிச்சிட்டாங்க. கண்டிப்பாக அந்த அளவுக்கு இந்த ஸ்போர்ட்ஸ் நடக்க இது அட்ராக்ட் பண்ணிட்டு. கண்டிப்பாக.